ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன உளைச்சல் இதனுடைய அவுட்கம் என்ன? தூக்கமின்மைங்க. இதனுடைய மூச்சு காத்துடைய குவாலிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் தான் இன்ஹேல் இருக்கும், ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் எக்ஸேல் இருக்குங்க. இன்வாலண்டரியாக தன்னிச்சையாகவே அவங்களுடைய மூச்சோடைய தரம் வந்துட்டு குறையுது. இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இன்வாலண்டரி நடந்துக்கிட்டு இருக்கிற மூச்சு காற்றை வாலண்டரியாக நம்ம கையில் எடுத்து நம்ம அதை ரெகுலேட் பண்ணலாங்க. இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும்னா, டயஃப்ரமை நல்லா ஓப்பன் பண்ணி நம்மளுடைய இன்ஹேலை நல்லா அதிகப்படுத்தணும். ஃபஸ்ட் ஒர்க்கு அது பண்ணதுக்கப்புறமா 2 மடங்கு எக்ஸேல் விடுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. மூச்சை இழுக்கிறத விட 2 மடங்கு விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நாம் பண்ணும்போது நம்ம உடம்புல ஆற்றலை அதிகப்படுத்துகிறோம். அந்த ஆற்றலை உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஒர்க்கும் செய்கிறோங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம், நைட்டுன்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் இந்த ப்ராக்டிஸை வந்துட்டு கையில் எடுத்து பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 நேரம் நம்ம வந்துட்டு பண்ணும்போது நமக்குள்ள எனர்ஜி ரொம்ப அதிகப்படியாக நம்ம வந்துட்டு அக்யூமுலேட் பண்ணிடுவோம். அக்யூமுலேட் பண்ண எனர்ஜியை நம்ம ஒரு செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்குற போது நாம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனுங்கிறது படிப்படியாக குறைஞ்சி அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது குறைஞ்சி நல்ல ஒரு டீப் ஸ்லீப் நமக்கு கிடைக்குங்க. இது இன்னும் வந்துட்டு பெட்டராக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு தூக்கத்திலேயே தூங்குகிறோம், ஓகேங்களா? நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குகிறோம் இல்லையா? தூங்கும்போது நாம் நம்மளுடைய மூச்சு காற்றை கவுண்டிங் பண்ணிக்கிட்டே இன்ஹேல் எடுக்கணும், கவுண்டிங் பண்ணிக்கிட்டே எக்ஸேல் விடணும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்ஹேல் எடுத்துகிட்டு 2 மடங்கு மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை நம்ம படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி இதிலேயே கவனம் வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நமக்கு தூக்கம் வரும், மறுபடியும் தெளியும் வித்தின் 5-10 மினிட்ஸ்லேயே. ஆனால் இது போக போக வித்தின் 2-3 டேஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே தெரியாது, நம்ம இந்த பிரெத் பேட்டர்ன் பண்ணிக்கிட்டே தூங்கிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த நைட் ஃபுல்லாக நம்மளுடைய இயல்பான மூச்சு காற்றே இந்த 1:2 ரேஷியோவில் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போது இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற இந்த ஒரு தொந்தரவு முழுமையாக நம்மளால் வந்துட்டு குணப்படுத்திட முடியுங்க. இந்த மூச்சு காற்றை வச்சே நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்தையும் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். தூக்கமின்மையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். பெயின்லேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியுங்க.